ஹலோ நமஸ்தே. நேற்று ராத்திரி எனக்கு பார்த்தசாரத்தையும் மும்தாஸும் அமிச்ச வீடியோ மூலமாக ஸ்கூலில் இருக்கிற ஃபங்க்ஷனில் நானே நேரில் கலந்துட்ட மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி எனக்கு வர்ணிக்கிறதுனே தெரியல. ஸ்கூலே ஒரு தேவலோகம் மாதிரி காட்சி தந்தது. அதில் வந்து நரேந்திரன் பேச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அப்படியே பாவபூர்வமாக மனசார அப்படியே அழகாக வர்ணித்து நேர்லேயே அவன் உழைச்சி எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இதை எடுத்திருக்காங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக அவன் அழகாக பேசினான். ரொம்ப நல்லா இருந்தது. அவன் ஒத்தொத்தரையும் விடாமல் பேசினது நல்லா இருந்தது. பார்த்தசாரதிக்கு அங்கே நிற்கிறதுக்கே டைம் கிடைக்கல. அவன் அங்கே ஓடி ஆடி வேலை செஞ்சுருந்தான். யஜ்ஞபிரபா பிரமாதம். ஸ்டேஜ்லேயே நின்று அழகாக வேலை செஞ்சுருந்தா. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட கூட வேலை பார்த்த அவ்வளோ சகோதர சகோதரிகளையும் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. நேரில் வராத மாதிரியே எனக்கு தெரியல. அவள் வந்து என்னை பார்க்க முடியல. ஆனால் நான் வீடியோ மூலமாக அவளை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் மெயினாக நம்மளுடைய கரஸ்பாண்டன்ட் கிருஷ்ணனையும் நம்ம பிரின்ஸிபால் சுந்தரமூர்த்தி சாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப அளவில்லாத சந்தோஷமாக இருந்தது. நேரில் வராட்டா கூட நான் வந்து அப்படியே மனசார அவங்க எல்லாரோடையும் இருந்த மாதிரியே ஒரு சந்தோஷத்தை அனுபவித்தேன். அப்புறம் டான்ஸை பற்றி சொல்லணும். பரதநாட்டியம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. அந்த சின்ன குழந்தையிலேருந்து பெரிய பொண்கள் வரைக்கும் பரதநாட்டியம் ஆடினது அப்படியே தாளம் தப்பாமல் அப்படியே அருமையாக இருந்தது. வர்ணிக்கவே தெரியல. இந்த காளிங்க நடத்தினோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே நான் பார்த்து ரசித்தேன். இந்த அலுமினி குரூப்பில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து இந்த விடியல் இதெல்லாம் நானும் பார்த்துருக்கேன். அப்பப்போ எனக்கு பார்த்தசாரதி அனுப்பிச்சுருக்கான். நான் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுன்னு அவனுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நேரில் அவன் எப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கிறதோ அப்போ நான் அவங்க எல்லாரையும் வந்து பார்ப்பேன். அந்த ஜோடனை எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. ஒருத்தராக பேசினது எல்லோரும் வந்து அழகாக நீங்கள் மொமெண்டோ கொடுத்தது எல்லாம் ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. அதோட இல்லை, நீங்கள் வந்து ஆயாவெல்லாம் விட்டு போகாமல் அதே அவளையும் கூப்பிட்டு நீங்கள் ஆனர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாகம்மா ஆயெல்லாம் வந்து தண்டையார்பேட்டையில் இருக்கிறதுலேருந்து இருக்கா. அவ்வளோ வருஷம் சர்வீஸில் இருக்கா. அவள் ஆண்டாள் எல்லாரையும் பார்த்த உடனே எனக்கும் ரொம்ப திருப்தியாக இருந்தது. இது இந்த பள்ளிக்கூடம் வளர வளர நம்ம ஸ்கூலில் படித்த அந்த மாணவ செல்வங்கள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கிறத இப்போ புரிஞ்சுட்டேன். நம்ம ஸ்கூலில் வந்து அவளுக்கு சொல்லித்தந்தது எதுவுமே வீண் போகலை. அவ்வளோ அழகாக அவள் மீதி பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுல இத்தனை விதமான சர்வீஸ் எல்லாம் அவள் பண்ணிட்டு இருக்காங்கிறத பார்க்கச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு அம்மாவுக்கு வந்து குழந்தைகள் பண்ணுற ஒவ்வொரு நல்ல காரியத்தையும் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு எல்லோரும் சேர்ந்து பண்ணினது எனக்கு பரம திருப்தியாக இருந்தது. இந்த ஸ்கூல் வளர்கிற மாதிரியே அவளை இன்னும் நல்லா வளர்ந்து இதே மாதிரி நிறையா இந்த சர்வீஸ் மனோபாவத்தோட எல்லாருக்கும் நிறையா ஹெல்ப் பண்ணணும். விதமான ஹெல்ப்பெல்லாம் எப்படி தான் அவள் பண்ணுறான்னு எனக்கு தெரியல. எல்லோரும் வேலை பார்க்குறவா வேலைக்கு போயிட்டு இவ்வளோ சர்வீஸையும் வச்சுருக்கான்னாக்க அது பகவான் அவளுக்கு கொடுத்த கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். நமக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சது நமக்கு சுவாமி கொடுத்த கிஃப்ட்டு தான். அதில் சந்தேகமே கிடையாது. இவள் எல்லோரும் தன்னுடைய குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமாக ஆரோக்கியத்தோட தீர்காயத்தோட நல்லா இருக்கணும்ன்ட்டு நான் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களோட பேசுகிறதுக்கு எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததும் இந்த பார்த்தசாரதி தான். அவன் இல்லைன்னா எனக்கு அவன் சொல்லலைன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அவனுக்கு மெயினாக என்னுடைய சந்தோஷத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். சாய்ராம். நமஸ்தே.